கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய பார்வையில் நாம் என்பதே. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின ஸ்திரீ நிமித்தம் மோசேக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசே தாழ்மையும் கீழ்ப்படிதலும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனுமாக இருந்தான். கர்த்தர் மோசே, ஆரோன் மற்றும் மீரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். அங்கே கர்த்தர் மோசேயை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறார். அதாவது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்கிறார். பிறகு கர்த்தருடைய கோபத்து நிமித்தம் மீரியாம் குஷ்டரோகியானாள். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் இந்த உலகத்தின் பார்வையில் ஞானிகள், செல்வந்தர்கள், பிரபலமானவர்கள் என்று காண்பிப்பதற்காக, பெயர் வாங்குவதற்காக மிகவும் கடினமாக போராடி அதை பெற முயற்சிக்கிறோம். இந்த உலகத்தின் பார்வையில் நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை விட கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதே மிகவும் முக்கியமானதாகும். இந்த உலகம் நம்மை மெச்சிக்கொண்டிருக்கலாம், ஆனால் நாம் கர்த்தருடைய பார்வையில் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது இந்த உலகத்தின் புகழ், பாராட்டுகள் எதற்கும் பிரயோஜனமில்லாமல் போய்விடும். பிரியமானவர்களே, நாம் யதார்த்தமாக வாழ்ந்து கர்த்தர் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்லும்படியாக செயல்படுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும். உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் நடக்கும்படிக்கு பெலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.